அன்பான தெலுங்கு உறவுகளே, நீங்கள் எங்களுக்கு எதிரிகள் இல்லை, நாங்கள் எதிரியாகவும் பார்க்கப்படவில்லை. ஆனால் எங்கள் உரிமை, எங்கள் வாழ்வாதாரம், எங்கள் பொருளாதாரம் எல்லாத்தையும் இழந்துவிட்டோம். வேதனையில் தான் நாங்கள் இதை செய்கிறோம் தவிர உங்களை எதிரியாக நாங்கள் பார்க்கவில்லை. இனிய தமிழர் குடி உறவுகளை, இன்று நாம் பார்க்க போவது தமிழ்குடியான உடையார்குடி குறித்து ஒரு முழு அலசலை பார்ப்போம். அதாவது திமுக மந்திரி சபையில் இதுவரை உடையார்குடி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒருவருக்கு கூட மந்திரி சபையில் இடம் வழங்கவில்லை. இது ஏன், எதற்காக என்பதை முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். அடுத்ததாக திருச்சி மாவட்டம் லால்குடியில் தொகுதியில் 4 முறை திமுக சார்பில் வெற்றி பெற்றவர் இவர்தான். பெயர் சவுந்தரபாண்டியன், தமிழர்குடி. இவருக்கு வாய்ப்பு வழங்கவில்லை. இதற்கு காரணம் திருச்சி மண்டல முதல்வரும் குறுநில மன்னர் K.N. நேரு என்ற அவர்தான் காரணம். சவுந்தரபாண்டியனை வளர விடாமல் தடுப்பது இவர்தான். சரி, அது திமுக தலைவர் கருணாநிதி குடும்பமும் தெலுங்கர் குடும்பம், அமைச்சர் நேரு குடும்பமும் தெலுங்கர் குடும்பம், அவங்களுக்கு இனப்பாசம் கண்ணை மறைக்குது. அதை விட்டு விடுவோம். அதனால் அது அப்படி தான் நடக்கும். நம்ம எவ்வளவுதான் கத்தினாலும் ஏன் மக்களும் திருந்தாது, திமுகவும் திருந்தாது. அண்டர்ஸ்டாண்ட்? இதுதான் உண்மை. இப்போ ஏன் மக்கள் என்ன செய்ய வேணும்? சமீபத்தில் வேதனையான ஒரு விடயம் பெரம்பலூரில் நடைபெற்றது. என்னன்னா, பாராளுமன்ற தேர்தலில் நம்ம தமிழர் குடிகள் பாரிவேந்தர் சந்திரமோகன் அதிமுக சார்பில் போட்டியிடுறாங்க. இங்கே அமைச்சர் நேரோட மகன் அருண் நேரு முதல் முறையாக களத்தில் இறங்குகிறார். பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள நமது தமிழர் குடிகள், அதாவது உடையார் குடிகள், மற்றவர்கள் எல்லாமே கட்சி பாகுபாடு இன்றி அமைச்சர் நேரு வீட்டில் போய் எலும்பு துண்டு வாங்கிட்டு வராங்க. இது எவ்வளவு பெரிய அவமானம், அவப்பெயர், எவ்வளவு பெரிய துரோகம். இப்படி விடிஞ்சு ஏந்திரிச்சா நேரு வீட்டில் போய் காலடியில் போயிட்டு காலை பிடிக்கிறான். இதை முன்ன மாற்றணும். அடுத்தது ஏதோ என்னடா இவன் கத்துறான்னு நினைக்காதீங்க, உண்மை, அத்தனையும் உண்மை. திருச்சி மண்டலத்தில் 2% பேர் தான் ரெட்டியார், தெலுங்கர். அந்த இனத்தில் தான் அமைச்சர் நேரு. நாயுடு 2% தெலுங்கு. அருந்தியர் 2%, அவர்களும் தெலுங்கு. மொத்தம் 6% வாக்குகளை வைத்து உள்ளார்கள். மீதி சதவீதம்லாம் நம்ம தமிழர் குடிக்கு சொந்தமானது. நம்ம தான் போய் எலும்பு துண்டு காலையிறோம். இது ஒரு பக்கம் இருக்க, நீங்கள் வேணா டேட்டா எடுங்கள் மக்களே, நம் உடையார்குடி மக்களே, டேட்டா எடுங்கள். இந்த ரெட்டியார்கள், நாயுடுகள் எப்படி வாழ்கிறார்கள், வாழ்க்கை நடத்துகிறார்கள் என்பதை, அவர்களுடைய பொருளாதாரம், வாழ்வாதாரம், அரசு பணியில் அவர்கள் அடைந்த பலன்கள் குறித்து நீங்கள் ஆய்வு பண்ணுங்கள். அதே ஆய்வை நமது தமிழ் குடிகள் செய்யுங்கள். உண்மை வெளியே வரும். இதை நான் செஞ்சிருக்கேன். ஆனால் எனக்கு பலம் இல்லை.
என் மக்கள் என் பின்னால் வரவில்லை. அதனால் நான் மொத்தமாக நம் தமிழர் குடிக்காக நான் பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். அது நல்லா பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இதுதான். இந்த நிலைமை நீடித்தால் என்னவாகும்? இதோ காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் விமான நிலையம் எடுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மக்கள் என்ன செய்கிறார்கள்? இன்று ஆந்திராவில் தஞ்சம் அடைகிறார்கள், அகதிகளாக. எப்படி? அகதிகளாக போகிறார்கள். இதே நிலைமைதான் இன்னும் 10 ஆண்டுகளோ 20 ஆண்டுகளோ வரும். வரக்கூடிய சூழ்நிலை வந்துவிட்டது. அதற்காக நான் அவர்களை குறை சொல்ல விரும்பவில்லை. நாம் திருந்த வேண்டும் என்பதுதான் என் வாதம். நம் உடையார்குடியில் என்ன, எத்தனை அரசியல் கட்சி இருக்கு, எத்தனை சங்கங்கள் இருக்கு? எல்லாமே ஒரு குறிப்பிட்ட சுயநலத்தோடு செயல்படக்கூடியவைதான், மக்களுக்காக அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதோடு நம் இனத்தில் ஒரு சின்ன இது இருக்கு, அதாவது மண்ட கௌரவம். நீ என்ன பெரியாளா, நான் என்ன பெரியாளாங்கிற ஒரு வரட்டு கௌரவம், மண்ட கௌரவம் நம்மளை ஆட்டி படைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களே, இந்த திமுகவில் ஏன் இப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சவுந்தரபாண்டியனுக்கு ஏன் அமைச்சர் பதவி கொடுக்கணும் நம்ம கத்துறோம், கேட்குறோம். அவர் அதனால் அவர் காதில் வாங்கலை. அவர் அங்கே தான் இருப்பார், அங்கே தான் துதிப்பாடுவார், அங்கே தான் இருப்பார், அங்கே விட்டு வெளியே வர மாட்டார். ஆனால் ஒரு ஆதங்கம், அதாவது அந்த ஆதங்கத்தை தான் இப்போ நம்ம பேசுகிறோம். இதே மாதிரி நீங்கள் எந்த கட்சியில் வேணாலும் பயணிங்க, அதை பற்றி கவலை கிடையாது. ஆனால் நமக்கென்று ஒரு தலைவனோ ஒரு கட்சியோ உருவானால் நீங்கள் ஆதரிக்க வேண்டும். ஏன், எதற்காக என்றால், நாம் வளர வளர அவர்கள் நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை தானாக வழங்குவார்கள், தானாக முன்வந்து வழங்குவார்கள். அதற்காகத்தான் ஆட்சியை பிடிக்கணும், அதிகாரத்தில் உட்காரணுங்கிறதுலாம் கிடையாது. அந்த உரிமையை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்காகத்தான் சொல்கிறேன் மக்களே, உடையார் மக்களே. இல்லைன்னா ஊரை விட்டு ஓடிப்போ. திருந்தவில்லை என்றால் வெளியேறி பேச. இதில் பல பேர்த்துக்கு வருத்தமாகவும் இருக்கும், நம் இனக்குடிகளுக்கு பல பேர்த்துக்கு வருத்தமாக இருக்கும். என்னையா இப்படி பேசுகிறான் அப்படின்னு கூட நினைப்பாங்க. உண்மை இதுதான். 80 லட்சம் மக்கள் தமிழ்நாட்டில் உடையார்குடியில் இருக்காங்க. அதாவது பார்க்கவகுல சங்கத்தில் பார்க்கவகுல மக்கள். இவர்கள் எவ்வளவு பேருக்கு அரசு வேலை கிடைத்தது, அதிகாரம் கிடைத்தது என்று டேட்டா எடுங்கள், அப்போது உங்களுக்கு புரியும். இன்னும் பல பிரச்சனைகள் இருக்கு, அதெல்லாம் ஒரே இதில் சொல்ல முடியும். திமுகவில் ஒரு எழுதப்படாத சட்டம் ஒன்று உள்ளது, அது உங்களுக்கு தெரியுமா? அதாவது நம் இனத்திற்கு எம்எல்ஏ சீட்டு வேணுமா வாங்கிக்க, எம்பி சீட்டு வேணுமா வாங்கிக்க, தேர்தலில் போட்டிக்கிட்டு வெற்றி பெற்றிருக்கோ, மந்திரி பதவி கேட்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஜெயிச்ச உடனே உன் இனத்துக்காக நீ வரிஞ்சு கட்டிட்டு வரக்கூடாது, உன் இனத்துக்காக நீ எதையும் செய்யக்கூடாது. இது எழுதப்படாத விதி. இதற்கு சம்மதம் என்றால் தான் உனக்கு சீட்டு கிடைக்கும். அதே போல் ஐபிஎஸ், ஐஏஎஸ் மற்றும் பல பதவிகள் உள்ள நமது இனக்குடிகள் என்ன தெரியுமா செய்யணும்? முதல்ல பதவி கொடுக்கும்போதே அவர்கள் கட்டளையிடுவார்கள், எழுதப்படாத விதி, எழுதப்படாத சட்டம். அதாவது உனக்கு பதவி வேணுமா வச்சுக்க, கலெக்டர் பதவியா எந்த பதவி வேணாலும் எடுத்துக்க, எவ்வளோ வேணாலும் சம்பாரிச்சிக்க, நோ ப்ராப்ளம். ஆனால் உன் இனத்திலிருந்து எவனாவது ரெக்கமெண்டேஷனுக்கு வந்தால் நீ செய்யக்கூடாது. இதுதான் திமுகவின் எழுதப்படாத விதி. இதை நான் பல அதிகாரிகளை பார்த்துட்டேன், நம் இனத்தைச் சேர்ந்த அதிகாரிகளே பார்த்துட்டேன்.
ஒரு ரெக்கமெண்டேஷன் போனால் அவ்வளோ செய்ய மாட்டானுங்க. எவ்வளோ வேணாலும் சம்பாரிச்சிங்க அப்படின்னு ஃப்ரீயாக விடுறது. ஃப்ரீயாக விட்டு அதுக்கப்புறம் இன்னொரு தடவை வந்து ஆட்சியில் உட்காந்த உடனே அவனுக்கு ஒரு வலையை போடுறது, அவன் மேலே கேஸை போடுறது, அதுக்கு அவன் மேலே வந்து கோர்ட்டுக்கு அலைய விடுறது. இதுதான் திமுகவின் தில்லுமுள்ளு. இதுக்கு பலிகடானவர் தான் நம்ம கொடி செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி மீது யார் புகார் கொடுத்தா? இவங்க தானே கொடுத்தாங்க. இவர் தானே விமர்சனம் பண்ணார். இவர் கேஸில் தானே உள்ளே போனார். திமுக போட்ட கேஸில் தானே உள்ளே போனார். இப்போ அவங்களாலே ஜாமீன் எடுக்க முடியல, பார்த்தீங்களா? அதான் விதி. அப்போ மற்ற அமைச்சர்லாம் வந்து எவனுமே குற்றம் செய்யலையா? செந்தில் பாலாஜி மட்டும்தான் செஞ்சாரா? இதைத்தான் நான் சொன்னேன். எங்களை மாதிரி கட்சிகளை நீங்கள் மறைமுகமாக ஆதரிக்க வேண்டும் என்று. இப்போ புரியுதா? ஆதரிக்க வேண்டாம். நாம் வளர வளர அவர்கள் நம் மீது கை வைக்க பயப்படுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.